ஐயா உண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். 10வது மாநாடு களக்காட்டில் ஐயாவுடைய அருளால் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. கச்சேரி தொடங்கியிருந்து எல்லாருமே பாட்டு பாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். அப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயா பாட்டு பாடினாங்க. அற்புதமாக ஒரு பாடல் பாடி முடிக்கும்போது நம்ம ஸ்ரீ குரு சிவசுந்தரன் ஐயா திடீர்னு அவங்க தோலை பிடிச்சிட்டு பாராயணத்தை பற்றி சொன்னாங்க. அற்புதமாக பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசுகிறதுக்கு தொடங்கினாங்க. இப்போ எதிர்பார்க்கல, நாங்கள் திடீர்னு கோபாலுங்கவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சுரேந்தர் ஐயாவையும் கூப்பிட்டாங்க. 3 பேரையும் ஸ்டேஜுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு அவங்க நிறைய மக்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல ஐயா வைகுண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாராயணத்தை பண்ணுறாங்க அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி அவங்களையும் என்னையும் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு சிறந்த திரையேடு வாசிப்பாளர் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுரேந்தர் ஐயாவை சொன்னாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. ஏன்னா இளைஞர்கள் ஊக்குவிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பெரிய விஷயம். எங்களை மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு திரையேடு வாசிப்பு அற்புதமாக வாசிட்டு இருக்கிறாங்க. பாராயணம் பண்ணுறதுக்கும் ஆர்வம் எடுத்து ஐயாவுடைய அருளால் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அந்த ஸ்டேஜில் ஒரு அற்புதமாக எல்லாத்துக்கிட்டேயும் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. ஐயாவுடைய அருளால் இன்னும் இவங்க எல்லா இடத்துலையுமே பாராயணம் பண்ணணும், ஏடு வாசிக்கணும் அப்படின்னு அற்புதமாக வேண்டி ஒரு சிறப்பான ஒரு செயல் நாங்கள் எதிர்பார்க்கல. அது நினச்சி கூட பார்க்கல. அது ஐயா தந்த ஒரு அற்புதமான செயல். அதனால் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, எங்களை மாதிரி உள்ள இளைஞர்கள், அது மட்டுமல்ல எங்களுக்கு வாழ்த்து சொன்ன அன்பு மக்கள் எல்லாருக்கும், குறிப்பாக நம்ம சிவசுந்தரன் ஐயா அவங்களுக்கும் ஐயாவுடைய அருள் பரிபூரணமாக இருக்கணும். அதுக்காக நம்ம யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே ஐயா உண்டு அப்படின்னு ஒரு பதிவு, ஒரு கமெண்ட் போட்டு அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். இந்த நிகழ்வு நாங்கள் வீடியோவில் தொடுத்து நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்து ஐயாவுடைய அருளால் வாழ்த்தினா போதும். ஏன்னா ஐயா தான் எல்லாமே நடத்துகிறார். எனவே இந்த பதிவு நாங்கள் பதிவிடுறோம். ஐயா உண்டு. எல்லாரும் கை தட்டுங்க. இந்த குழந்தைகள், இந்த செல்ல பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. அகில திரட்டு ஆகமத்தை படிப்பவர்கள். கோபால் வா, சுரேந்திரா வா. இவர்கள் அகில திரட்டு ஆகமத்தை படிக்கிற ஒரு அற்புதமான பிள்ளைகள். நிறைய தனியாக எல்லாம் நிகழ்ச்சி கச்சேரி எல்லாம் வைத்தவர்கள் தான். இவர் பாராயணம் பண்ணினால் நம்முடைய எதிர்காலத்தில் சிவச்சந்திரன் தான் வைகுண்ட சாமி கடவுள். அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதனாக வரவில்லை, யாருக்கும் மனித உருவத்தை காட்டவில்லை. பொய்யான மாயையான தோற்றத்தை காட்டிய இறைவன். அவன் சாகவில்லை, அவன் குணமாகவில்லை, அவன் சமாதியாகவில்லை. இறைவன் என்னடா சமாதியாக, அவனுக்கு என்னடா சமாதி கட்ட முடியும்? அந்த உணர்வோடு ஐயத்திற்கு சொன்னதை ஓங்காரமாக இத்தனை மேடைகளிலும் பாடினேனே. இனியும் அதை சிவச்சந்திரன் காலத்துக்கு பிறகு பாட வேண்டியதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்றுதான் திடல் மாநகரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், இந்த கிருஷ்ணமூர்த்தி, அன்பு பிள்ளை சுரேந்திரன் இவர்களை இந்த மேடையிலே ஒரு பயிற்சி கூடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் கைதட்டி வாழ்க்கை சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. என் அன்பான மக்களை கொஞ்சம் 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 பேசும்போது டக்குனு தான் தெரியாது. அதனால இந்த பிள்ளைங்கள்லாம் சாதாரண அவரும் நானும் சேர்ந்து பாடின பாட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரை தாண்டி போயிட்டு அழகு அழகு அழகின் அழகு அழகு அவரும் நானும் தான் பாடணும். இவரோ ஏடு வாசிப்புல நம்பர் 1. நான் சின்ன வயசுல 6 நேரம் ஏடு படிக்கிற போது கும்பல பிள்ளை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய குரல் நானும் சுந்தரராஜனும் பாடுவோம். ராஜன் பாராயணம் பண்ணுவேன். அந்த கச்சேரியில வேகம் வந்த முறைதான் எதுக்கு ஏடு வாசிப்புக்காரங்க பொழப்ப நம்ம கெடுப்பானே, அவங்களுக்கு பாவம் விளக்கி நடக்கிட்டு அதை விட்டுட்டு போறேன். அன்னைக்கு எப்படி வச்சனோ அதே மாதிரி இவர் வாசிப்பார். இந்த மேடையில எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் என்று கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள், வணங்குங்கள். பாத்தீங்கன்னா நல்ல மக்கள். ஆனா 10வது மாநாடு இதுவரைக்கும் நடக்கல. கடையத்திலே நடந்தது 4 மாநாடுகள், பாவூர் சத்திரத்திலே நடந்தது 7 மாநாடுகள், மாற்றமே இல்லை. இப்ப எங்க ஐயா சுதர்சிங் அவர்கள் மறுபடியும் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். ஆவடியானவர்கள் இப்படி நடந்தது. நெல்லையிலே நடந்தது 6 மாநாடுகள். ஆனால் களக்காட்டிலேதான் 10 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு? நல்ல நினைவோர்க்கு
ஐயாவுடைய மக்களே